எல்லா அம்மாக்களுக்கும் தங்களோட குழந்தைகளுக்கு போதுமான அளவு இம்யூனிட்டி அல்லது எதிர்ப்பு சக்தி இருக்காங்கிற ஒரு டவுட் இருந்து கொண்டே இருக்கும். என் குழந்தைக்கு அடிக்கடி சளியிருமல் வருது, பர்டிகுலர் இந்த மழை காலத்துல வந்து சளியிருமல் அதிகமா வரும்போது என் குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப வெகு சில குழந்தைகளே சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு தடையும் அட்மிட் பண்ணி நரம்பு வழியா இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் அல்லது போடுறது, இல்ல பெர்சிஸ்டன்டா இருக்கிறது, ஒரு இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கு ஒரு 2-3 வாரங்களுக்கு மேல ஆகிறது, அன்யூஷுவல் இன்ஃபெக்ஷன்ஸ், வழக்கத்துக்கு மாறாக சாதாரண சளியிருமல் அல்லது அல்லாமல் வேற வேற கிருமிகள், மூளைக்காய்ச்சல், இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ், இல்ல ரெக்கரண்டா ஒரு வருஷத்திலே 3 தடவை 4 தடவைக்கு மேல நரம்பூசி போட்டா தான் சரியாகுங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால்தான் இம்யூனிட்டி குறைவு, இம்யூனோ டெஃபிஷியன்சிங்கிறத சொல்லுவோம். சோ அல்லாமல் ஒரு குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி குறைவுங்கிறத நம்ம சொல்ல முடியாது. சர்வசாதாரணமாக ஒரு சராசரி ஹெல்த்தியான குழந்தைக்கு வருஷத்துக்கு 4 தடவைல இருந்து 6 தடவை ஒரு சாதாரண சளி இருமல் காய்ச்சல் வரலாம். ஒவ்வொரு சளி இருமல் காய்ச்சல் அப்பையும் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமே தவிர நேச்சுரலா எதிர்ப்பு சக்தி குறைவுங்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. பிளஸ் எதிர்ப்பு சக்தி கூட்டுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நிறைய சொல்யூஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காரணமோ காரணியோ கிடையாது. ஒரு ஹெல்த்தி டயட், ஒரு பேலன்ஸ் டயட், நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு growth மெயின்டைன் பண்ணாலே எதிர்ப்பு சக்தி தானா உங்களோட குழந்தைக்கு நல்லபடியா இருக்கும்.